பார்த்து வருகிறோம். கடலூர் கேஎன்பேட்டையில் வீட்டில் இருந்த தண்ணீர் வாளியில் விழுந்து 1.5 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், குழந்தை எப்படி உயிரிழந்திருக்கிறது? கடலூர் அருகே குழந்தை வாளியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் கேஎன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கரன், இவரது மனைவி ஞான சௌந்தரி. இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த நிலையில் 2 குழந்தைகளையும் தாய் தந்தையினர் அன்போடு வளர்த்து வந்த நிலையில் இன்று காலை தந்தை சிவசங்கரன் குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது மூத்த குழந்தை குணஸ்ரீ அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வாளியில் விளையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றொரு குழந்தையிடம் சிவசங்கரன் விளையாடி கொண்டிருந்த நிலையில் அந்த மூத்த குழந்தை குணஸ்ரீ அருகாமையில் இருந்த தண்ணீர் வாளியில் தவறி விழுந்திருக்கிறார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் குழந்தை காணவில்லை என்று அக்கம்பக்கத்தில் தேடியிருக்கிறார்கள். ஆனால் குழந்தை தண்ணீர் வாளியில் மூச்சு திணறி விழுந்திருப்பதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்த நிலையில் குழந்தையை மீட்டு பெற்றோர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு மருத்துவமனையில் தாய் தந்தையினர் மற்றும் உறவினர்கள் கதறி அழக்கூடிய சோகமான சம்பவம் அரங்கி இருக்கிறது. தண்ணீர் வாளியில் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இரட்டை பெண் குழந்தைகள் அவர்கள் பிறந்த நிலையில் அதில் மூத்த குழந்தை 1.5 வயது குழந்தை குணஸ்ரீ தற்போது தண்ணீர் வாளியில் தவறி விழுந்து உயிரிழந்த போது கடலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.